கடைக்குள் வேலை செய்து கொண்டிருந்த பெண். திடீரென கடைக்குள் புகுந்த இளைஞர் ஒருவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து இளம் பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்த கொடூரம். தப்பியோடிய இளைஞரை சுற்றி வளைத்து கையும் களவுமாக பிடித்த போலீஸ். இளம் பெண்ணை கொலை செய்த நபர் யார்? இருவருக்கும் இடையே என்ன பிரச்சனை? நடந்தது என்ன? காலை நேரத்தில் இளம்பெண் ஒருத்தங்க தன்னோட அழகு நிலையத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப கடைக்குள்ள புகுந்த இளைஞன் ஒருத்தன் மாயாங்கிற பெண்ணை சர்ற மாதிரியா கத்தியால குத்தி இருக்கான். உடம்பு கை கால்னு எல்லா இடங்களையும் குத்துன இளைஞன் கழுத்தையும் கரகரன்னு அறுத்திருக்கான். இதுல நிலை குலைந்த அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கொலையாளி பத்தி அங்கிருந்த மக்கள் கிட்ட போலீஸ் கேட்டிருக்காங்க. அப்போ பிரசாதுங்கிற இளைஞன் தான் மாயாவை கத்தியால குத்தி கொலை செஞ்சதா சொல்லி இருக்காங்க. இதனால பிரசாதோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுபடி அதே ஏரியாவில் பதுங்கியிருந்த பிரசாத பிடிச்ச போலீஸ் அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க. ஹரியானா ரோக்தக் பகுதியைச் சேர்ந்த ராமனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மாயாவுக்கும் 2010 கல்யாணமாகி இருக்கு. ஆரம்பத்துல கணவன் மனைவியோட திருமண வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனைன்னு இந்த தம்பதிக்குள்ள எந்த நேரமும் சண்டையும் சச்சரவுமா இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த தம்பதிக்கு இப்ப வரைக்கும் குழந்தை இல்லைன்னு கூறப்படுது. இதனால 2 பேரும் கடந்த 5 மாதங்களுக்கு முன்னாடி பிரிஞ்சு தனித்தனியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கடையில மாயாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருத்தனுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் ரோக்தக் பகுதியில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கல்யாணம் பண்ணிக்காம லிவின்ல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மாயாவோட அப்பாவும் சகோதரர் பிரசாதும் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மாயாவோட சொந்தக்காரங்களும் அவங்க அப்பா கிட்ட, என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க, புருஷனை விட்டு பிரிஞ்சு 5 மாசம்தான் ஆகியிருக்கு, அதுக்குள்ள இன்னொருத்தன் கூட கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு கோபமான தந்தையும் சகோதரரும் மாயாவை கூப்பிட போயிருக்காங்க. அதுக்கு மாயா, நான் எதுக்கு உங்க கூட வரணும், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அதனால அவன் கூட இருக்கேன், நான் வேலை பார்க்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, இது என்னோட வாழ்க்கை, எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும்னு பிடிவாதமா பேசி இருக்காங்க. மாயாவோட இந்த பேச்சு அவரோட சகோதரரை ஆத்திரமடைய வச்சிருக்கு. இதுக்கடையில மாயாவோட நடவடிக்கையை பத்தி அவரோட தந்தை முன்னாடியும் சகோதரர் முன்னாடியும் அவங்க சொந்தக்காரங்க கிண்டல் பண்ணி பேசியிருக்காங்க. இதனால கொலைவெறியான 2 பேரும் ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு, அப்படி இல்லைன்னா உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மாயாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. ஆனா மாயா அதை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கல. மாயா சொல் பேச்ச கேட்காததால ஆத்திரமடைஞ்ச பிரசாத் மாயாவை கொலை பண்ண திட்டம் போட்ட நிலையில சம்பவத்தன்னைக்கு காலையில மாயா தன்னோட அழகு நிலையத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கடைக்குள்ள ஒரு சில வாடிக்கையாளர்கள் மட்டும் இருந்திருக்காங்க. அப்போ கடைக்குள்ள புகுந்த பிரசாத் மாயா கிட்ட சண்டை போட்டு இருக்கான். 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் முத்துற நேரத்துல மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த பிரசாத் மாயாவை சரமாரியா குத்தி இருக்கான். அப்போ அங்கிருந்த ஒரு பெண் பிரசாத தடுத்து இருக்காங்க. ஆனா அவங்களையும் கத்தியால குத்தி துரத்தி விட்ட பிரசாத் மாயாவோட கழுத்தை கரகரன்னு அறுத்து துடிதுடிக்க கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்கான். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பிரசாத அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.